உலகெங்கிலும் வாழும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள் மற்றும் உங்கள் அனைவருக்கும் நம்ம நிகழ்ச்சிய தொடர்ந்து பார்த்து பேராதரவு குடுத்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள், அன்பர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு, பிரபவ ஆண்டு பலன்கள சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். உலகெங்கிலும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களுடைய நல்ல நோக்கங்கள் எல்லாம் வெற்றியாகும் அப்படின்றதையும் சொல்லி இறை அருளால இந்த நிகழ்ச்சிய துவங்குறேன். மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்கள். உங்களோட ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஆண்டு என்ன மாரி பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்றத பார்க்க போறோம். டீட்டெயில் அனலைசிஸோட வந்திருக்கிறேன். அதாவது ஒவ்வொரு கிரகங்களும் கோச்சார கிரகங்கள், ஆண்டு கிரகங்கள், மாத கிரகங்கள் என்னென்ன நிலையில இருக்கிறாங்க. மேலும் வந்து கிரக மாற்றங்கள், முக்கியமான கிரக பயிற்சிகள் எப்ப இருக்கு. அத வச்சு என்ன மாரியான பலன்கள் நம்ம லைஃப்ல நடக்கப் போகுது அப்படின்றதெல்லாம் பார்க்க போறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிய பாருங்க. நிச்சயம் உங்களுக்கு கண்டிப்பான முறையில பயனுள்ளதா இருக்கும். பொறுப்புணர்ச்சியும், கடமை உணர்வும், கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும்ன்ற சொல்லுக்கு இலக்கணமா வாழக்கூடிய மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படியான பலன்கள் குடுக்க போகுதுன்னு பார்க்க போறோம். உள்ளபடியே சொல்லணும்னா, ரொம்ப சிறந்த, மிகச்சிறந்த உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல ஏற்றங்களையும், முன்னேற்றங்களையும் குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டா அமையப்போகுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆண்டு துவங்குறதே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயுடைய நாள்ல தான். செவ்வாய்க்கிழமை தான் இந்த ஆண்டு துவங்குது. ஏப்ரல் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 8:35க்கு சூரியன் வந்து அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதத்துக்குள்ள நுழையிறார். அதுலேருந்து ஆண்டு துவக்கம் ஆரம்பிக்குது. புத்தாண்டு துவங்குது. அந்த புத்தாண்டு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள குடுக்கும் அப்படின்றதுக்கு இன்னொரு முக்கியமான ஆதாரத்த நான் சொல்லிடுறேன். அதாவது உங்க ராசிக்கு தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசி தான். ரிஷப ராசியில தான் இந்த ஆண்டே துவங்குது. ஆ ஸ் நம்ம காலை 8:35 அப்படின்னா, அந்த நேரம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ரிஷப லக்னத்தில விழும். ஸோ இந்த ஆண்டு பிறப்பே வந்து உங்களுடைய தனஸ்தானத்தில தான் பிறக்குது. அதனால வந்து இதுநாள் வரைக்கும் இருந்த கசப்புகள், சங்கடங்கள், பொருளாதார நெருக்கடிகள், குடும்ப உறவுகளுக்குள்ள இருந்த சங்கடங்கள், கணவன் மனைவி உறவுல இருந்த சிக்கல்கள், இதெல்லாம் போய் ஒரு புது பிறப்பெடுத்த மாரி, புது வாழ்க்கைய நீங்க துவங்குற மாரி, உங்க வாழ்க்கையே இனிமையா மாறப்போகுது அப்படின்றதுக்கு நல்ல ஒரு விஷயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கிரனுடைய வீட்டில இந்த ஆண்டு பிறப்பு துவங்குது. ரிஷப லக்னத்தில இந்த ஆண்டு துவங்குது அப்படின்னும்போது வந்து, சுக்கிரன் வந்து சுபிட்சக்காரகன். அவர் எங்க இருக்கார் அப்படின்றத பார்க்க வேண்டியிருக்கு. உங்களுடைய தனஸ்தானத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் அதிபதியான சுக்கிரன், உங்களுடைய ராசி, மேஷ ராசியிலேயே இருக்கிற நிலையிலயும், புத்தாண்டு அப்படிங்கும்போது சித்திரை மாதம் சூரியன் வந்து மேஷத்தில தான் இருப்பாரு. உங்க ராசியில சூரியன் இருக்காரு. அவரோட சேர்ந்து உங்களுடைய தனஸ்தானம் மற்றும் களத்திர ஸ்தானத்து அதிபதி சுக்கிரனும் இருக்கிறாரு. ச பொதுவாவே சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா, சுகபோகங்கள அள்ளி குடுக்கக்கூடிய ஒரு முழு சுப கிரகம் அவரு. அவர் வந்து சூரியனோட சேரும்போது, சூரியன் சுக்கிரனுடைய தன்மைகள எடுத்து இன்னும் பிரகாசப்படுத்தி குடுப்பாரு. அப்ப சூரியன் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துக்குரிய யோகாதிபதியா வந்துர்றாரு. 5ஆம் இடம்ன்றது யோகஸ்தானம். யோகங்கள்னா உங்களுக்கே நம்ம சொல்ல வேண்டியதில்ல. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், சந்தோஷங்கள், மகிழ்ச்சிகள், நம்ம பண்ண பூர்வ புண்ணிய பூ பூர்வ ஜென்மத்தில பண்ண புண்ணியங்களுக்கு இறைவன் குடுக்கக்கூடிய பரிசு தான் அந்த பூர்வ ஜென்ம ஸ்தானம்னு சொல்றது. புத்திரஸ்தானமும் அதுதான். குலதெய்வ ஸ்தானமும் அதுதான். அந்த ஸ்தானத்துக்கு அதிபதியா உங்களுக்கு சூரியனே வந்து, அந்த சூரியன் உங்க ராசியில இருக்கிறாரு. மேஷ ராசிக்காரர்களுக்கு அ சூரியனே ராசியில இருக்கும் பட்சத்தில கூடுதலா சுக்கிரனும் சேர்ந்திருக்காரு. ஸோ, அப்ப இந்த சேர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா, சூரியன், சுக்கிரன் சேர்க்கை வந்து உங்க வாழ்க்கைய மிக, மிக உன்னதமான நிலைக்கு எடுத்துட்டு போப்போது. நீங்க ஆசைப்பட்ட எல்லா விஷயம் இதுநாள் வரைக்கும் இதெல்லாம் நம்மளால முடியாது. நம்ம இதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது. இதெல்லாம் பெரிய முயற்சி நம்ம பண்ண வேண்டியிருக்கும். அவ்வளோ தூரம் நமக்கு வந்து வலு இல்ல அப்படின்ற ஒரு 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 தாழ்வு மனப்பான்மை ஒரு வேளை இருந்திருந்தா கூட, அதெல்லாம் உடைச்சு எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சாதிக்கக்கூடிய ஆற்றல சூரியனும், சுக்கிரனும் இணை பெற்றிருக்க நிலையில துவங்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு நிச்சயமா குடுக்கும் அப்படின்றத நான் உறுதியா சொல்ல முடியும். மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆண்டு துவக்கத்தில வந்து முதல் நாள் குரு எங்க இருக்காரு? அது ரொம்ப முக்கியம். குரு வந்து தனகாரகன். தனகாரகன் உங்க ராசிக்கு பாக்கியாதிபதியும் கூட. அவரோட நிலை ரொம்ப முக்கியம். அவர் வந்து ராசிக்கு 3ஆம் இடத்துல மிதுன ராசியில தன்னோட சொந்த நட்சத்திரத்தில அமர்ந்திருக்காரு. புனர்பூச நட்சத்திரத்தில. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல வேண்டியது இருக்கு. இந்த ஆண்டு துவக்கம் வந்து ஒரு மிக சிறப்பா இருக்கு. அதாவது ஒரு துவக்கம் சரியா இருந்தா, அதோட நோக்கமும், பயணமும் வெற்றியாகும் அப்படின்ற அடிப்படையில, நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா? முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்கல்ல. அது மாரி முதல் சரியா இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கோட அர்த்தம் என்னன்னா, வைஸ் வெர்சா ஆரம்பம் சரியா இருந்தா, அதோட நோக்கமும், பயணமும் வெற்றி கண்டிப்பா இருக்குன்றத சொல்றது தான். ஸோ, அந்த வகையில இந்த ஆண்டோட துவக்கம் வந்து ரொம்ப அழகா இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிஷப லக்னத்தில ரோகிணி நட்சத்திரத்தில ஆண்டு பிறக்குது. லக்னம் அதாவது லக்னம் நிக்கிற நட்சத்திரமா ரோகிணி சந்திரனுடைய நட்சத்திரம் வருது. அ அதுக்கு அடுத்த வீட்ல குரு இருக்காரு. தனகாரகன் இருக்காரு. குரு வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட சொந்த நட்சத்திரத்தில இருக்காரு. புனர்பூசத்தில இருக்காரு. இந்த பக்கம் சுக்கிரன் இன்னொரு சுபகிரகம்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் வந்து, அவர் தன்னோட சொந்த வீட்ல இருக்காரு. சொந்த நட்சத்திரத்தில இருக்காரு. பரணி நட்சத்திரத்தில இருக்காரு.
உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துல ராகு இருக்காரு. அவருடைய சொந்த நட்சத்திரம் சதய நட்சத்திரத்துல இருக்காரு. ராசிக்கு 12ல சனி இருக்காரு. அவர் தன்னோட சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருக்காரு. அது மாரி கேது, ராகுக்கு எதிர்நிலையில இருக்கக்கூடிய கேது மகன் நட்சத்திரத்துல இருக்கிறாரு. ஸோ அந்தந்த கிரகங்கள் எல்லா கிரகங்களும் பலம் பெற்றிருக்க நிலையில இந்த ஆண்டு துவங்குதுன்றது வந்து உள்ளபடியே ஒரு சிறப்பான, ஒரு வலுவான என்ன நெனைச்சீங்களோ அத சாதிக்கிறதுக்கு உங்களுக்கு மிக 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 முக்கியமான ஒரு காலகட்டமா இந்த ஆண்டு அமையப்போது. இந்த ஆண்டு குடுக்கக்கூடிய சிறப்பு பலன்கள நல்லா பயன்படுத்திக்கங்க. முடங்கி இருக்காதீங்க. உங்களால எல்லாமே முடியும். அந்த நம்பிக்கையோட எந்திரிச்சு புறப்படுங்க. ஒவ்வொரு செயல்லயும் நீங்க பெரிய, பெரிய வெற்றிகளை அடையப் போறீங்க. இந்த ஆண்டு முழுமையா உங்களுக்கு வெற்றிகரமான ஆண்டா அமையப்போது. இத தொடர்ந்து இந்த ஆண்டுல நீங்க உங்களுக்கு ஒரு பெரிய அடித்தளம் கிடைச்சு, அதன் மூலியமா உங்க வாழ்க்கையவே நீங்க கட்டமைச்சுக்க போறீங்க. நீங்க ஆசைப்பட்ட மாரி, விருப்பப்பட்ட மாரி. ஸோ, அதனால வந்து அ ஆண்டு கோள்கள், கிரகங்கள், கோச்சார நிலைகள் ரொம்ப சிறப்பா இருக்கு. உங்களுக்கு எப்பயுமே நம்ம சொல்றது தான். மேஷ ராசிக்காரர்களுக்கு முருக வழிபாடு. இந்த முருக வழிபாட சேர்த்து குலதெய்வ வழிபாடும் இந்த ஆண்டு நீங்க கொஞ்சம் தொடர்ச்சியா கடுமையா தொடர்ச்சியா விடாம செய்துட்டே இருங்க. நிச்சயமா குலதெய்வ அருளாலும், முருகனுடைய அருளாலும் உங்களுடைய தடைகள், சங்கடங்கள்லாம் நீங்கி 7 சனி பத்திலாம் கவலையே படாதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் உங்கள தொந்தரவு பண்ணாது. தைரியமா, சந்தோஷமா இருங்க. குரு அருள் இருக்கு. குரு அருளால நீங்க 7 சனி பாதிப்புலருந்து மீண்டு வாழ்க்கையில இன்னும் அடுத்தடுத்து வர்ற கட்டங்கள்ல பெரிய உயரத்த அடைவீங்க அப்படின்ற விஷயத்த வந்து உங்களுக்கு வந்து குரு அருளால இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பா இருக்கும்ன்றத வந்து நான் உங்களுக்கு வந்து வாழ்த்தாவே சொல்லிக்கிறேன். மேலும் தமிழ் புத்தாண்டு நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலயும் மிக சிறந்த நல்ல மாற்றங்கள கொண்டு வரும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். ஏன்னா இந்த தசாப்தத்தில அந்த 2020லேருந்து 2030 வரைக்குமான இந்த 10 ஆண்டு காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, குரு உச்சம் பெறக்கூடிய ஒரு காலச்சூழல் இந்த 2026ல தான் வருது. தமிழ் புத்தாண்டு பிராபவ ஆண்டு காலத்தில தான் வருது. ஸோ இது வந்து நமக்கெல்லாம் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு ஒரு நல்ல வாய்ப்பு. மன மகிழ்ச்சியோடையும் எவ்வளவோ கஷ்டங்கள, சங்கடங்கள பார்த்துட்டோம். ஸோ இருந்தாலும் இதுகளுக்கு நடுவுல ஒரு நல்ல ஒரு மன மகிழ்ச்சி, சந்தோஷத்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுக்கு இருக்க சிக்கல்கள் தீர்ந்து பொருளாதார ரீதியா தன்னிறைவு அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி குடுக்கக்கூடிய காலமா இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு இருக்க போகுது. அ முதன்மை காரணமா நான் சொல்றது அதுதான். குருவுடைய உச்ச நிலை. இதுவரைக்கும் சொல்லாத ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ண போறேன். அதாவது இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு துவக்கத்தில ஒரு சிறப்பான ஒரு கிரக நிலை வந்து அமைஞ்சிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒவ்வொரு கிரகமும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில அமர்றாங்க. சொந்த நட்சத்திரத்தில உட்கார்றாங்க. நிலகிரகங்கள் முதற்கொண்டு. வியாழன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, குரு பகவான் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மிதுன ராசியில புனர்பூச நட்சத்திரத்தில இருக்காரு. இ இன்னொரு சுபகிரகமான சுக்கிரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மேஷ ராசியில பரணி நட்சத்திரத்தில இருக்காரு. இங்க குரு இருக்கக்கூடிய புனர்பூசம் குருவுடைய சொந்த நட்சத்திரம். சுக்கிரன் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரம் அவருடைய சொந்த நட்சத்திரம். அதுக்கு அடுத்ததா மீன ராசியில சனி, செவ்வாய், புதன் இவங்கலாம் சேர்ந்திருக்க நிலையில இந்த ஆண்டு துவங்குது. இவங்க 3 பேருமே சனியுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா நிழல் கிரகமான ராகு. ராகுவோட சந்திரன் இவங்க 2 பேரும் சேர்ந்து ராகுவுடைய சதய நட்சத்திரத்தில இருக்கிறாங்க. இவங்களுக்கு எதிர்நிலையில ராகுவுக்கு எப்பயுமே எதிர்நிலை வரக்கூடிய கேது வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசியில மக நட்சத்திரத்தில தன்னோட சொந்த நட்சத்திரத்தில இருக்காங்க. இப்படி எல்லா கிரகங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கே ஒரு ஆச்சரியமான ஒரு அனுபவம் தான். என்னடா எல்லா கிரகங்களுமே தன்னோட சொந்த நட்சத்திரத்தில இருக்கு. அப்படின்றது வந்து ஒரு ஆட்சி பலம். அதாவது ஒவ்வொரு கிரகமும் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில அமர்ந்திருக்கு அப்படின்னா, ஆட்சி பலத்தில இருக்கிற அளவுக்கான ஒரு பலம் தான். ஒரு நல்ல விஷயம் தான் அது. அப்ப இப்படி ஒரு அமைப்புல இந்த ஆண்டு துவக்கமே அமைஞ்சிருக்கு. துவக்க நாள்லயே இந்த ஒரு நிலை இருக்கு அப்படின்றது வந்து ஒரு வியப்புக்குரிய ஒரு என்ன சொல்றது வந்து நல்லதா, கெட்டதா அப்படின்றத தாண்டி கண்டிப்பா நல்ல பலன் தான் செய்யும். ஒரு கிரகம் பலம் பெறுதுன்னா, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆகுதுன்றது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்ப நம்ம ராசி அடிப்படையில பார்க்கும்போது இந்த கிரகங்கள்லாம் நமக்கெல்லாம் நல்லது செய்ய தயாரா தான் இருக்காங்கன்னும்போது, அவங்க செய்ற நல்ல விஷயங்கள ரொம்ப ஸ்ட்ராங்கா, வலுவா செய்ய போறாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த வகையில இந்த விஷயத்த யாரும் நோட் பண்ணல. அதனால நான் உங்களுக்கு இங்க பதிவு பதிவு பண்ண விரும்புறேன். கிரகங்கள் எல்லாம் ரொம்ப வலுவா நின்னு, நமக்கு இயற்கை நல்ல பலன குடுக்கப் போது. அது நம்ம அதனால இந்த 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு நல்ல விதமா பயன்படுத்திக்கங்க. உங்களுடைய ஆசை, விருப்பங்கள்லாம் பெருசாக்கிங்க. "உழுவதெல்லாம் உயிர் உள்ளல்" அப்படின்னு எண்ணங்கள் நம்ம எல்லா எண்ணங்களும் பெருசா இருக்கட்டும். பெரிதினும் பெரிதுகள் அப்படின்ற அடிப்படையிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நெனைக்கிறது எதுவாயினும் அது எல்லாத்தையும் சாத்தியப்படுத்தி குடுக்குறதுக்கு கிரகங்கள் நவ கிரகங்களும் நமக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் கடந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில கோச்சாரம் ரொம்ப சரி. நெறைய பேர் கேட்பாங்க. "என்னங்க நீங்க ராசி பலன் சொல்லும்போது வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா நான் என்ன இன்னும் என் வாழ்க்கையில போராட்டங்கள் குறைவில்லாம போயிட்டே தான் இருக்கு. என்ன காரணம்?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நான் அவங்களுக்கு சொல்றது அதுதான். நான் எப்பயுமே சொல்றது அதுதான். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில உங்களுடைய லக்னம்,
உங்க லக்னத்துக்கு இப்ப நடந்துட்டு இருக்க தசாபுத்தி, நட்பு கிரகமா, பகை கிரகமா, பாதக கிரகமா, யோக கிரகமா இப்படின்ற நிலையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம கோச்சார நிலை ஒரு பக்கம் இருந்தாலும், உங்களுடைய சுய ஜாதகமும் ரொம்ப முக்கியமான பங்கு இருக்கு. 2யும் இணைச்சு பார்த்து சொல்லும்போது தான் இன்னும் சரியான துல்லியமான பலன்கள உங்களுக்கு நம்ம வந்து குடுக்க முடியும். ஸோ அப்படி உங்களுக்கான துல்லியமான பலன்கள இனி வரும் எதிர்காலங்களுக்கு உங்க வாழ்க்கைய பத்தின விஷயங்கள நீங்க தெளிவடைஞ்சு புரிஞ்சுக்கணும்னு விரும்புறீங்க அப்படின்னா, நிச்சயமா உங்களுடைய ஜனன ஜாதகத்தோட என்னைய தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு உதவ தயாரா இருக்கிறேன். ஆ நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம். மீண்டும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை உலகளாவிய அளவில வாழக்கூடிய நம்ம ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் மக்களுக்கும் தெரிவிச்சுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.